மிகுந்த பயத்தையும் நடுக்கத்தையும் உண்டாக்குகிற ஒரு தேவனுடைய வார்த்தை மத்தேயு 7வது அதிகாரம் 23வது வசனம். ஸோ இந்த வசனத்திலிருந்து நாம் அறிந்து கொள்ளுகிற ஒரு காரியம், நியாய தீர்ப்பின் காலை. அதில் வாசிக்கிறோம் 22, மத்தேயு 7வது அதிகாரம் 22 ஆரம்பம். அந்நாளில் அந்நாளில் அப்ப நியாய தீர்ப்பின் காலை பொழுதுங்கிறது அநேகருக்கு அது அதிர்ச்சியான ஒன்றாகவே காணப்பட போகிறது. அதிர்ச்சியான ஒன்றாகவே காணப்பட போகிறது. நான் ஒரு காலம் உங்களை அறியவில்லை, அக்கிரம செய்கைக்காரரை என்னை விட்டு அகன்று போங்கள். இயேசு யாரை பார்த்து சொல்லுவாராம்? 22வது வசனம். அந்நாளில் அநேகர் என்னை நோக்கி, கர்த்தாவே கர்த்தாவே, உமது நாமத்தினாலே தீர்க்க தரிசனம் உரைத்தோம் அல்லவா? உமது நாமத்தினாலே பிசாசுகளை துரத்தினோம் அல்லவா? உமது நாமத்தினாலே அநேக அற்புதங்களை செய்தோம் அல்லவா என்பார்கள். யாரை பார்த்து இயேசு சொல்லுவாரு? என்னை கவனிங்க, பாருங்க. இயேசுவை அறியாதவர்களை பார்த்து இயேசு சொல்லுவேன்னு சொல்லலை, அல்லது சுவிசேஷ எதிர்ப்பாளர்களை பார்த்து இயேசு சொல்லுவேன்னு சொல்லலை, அல்லது நாத்திகர்கள், கடவுள் இல்லை என்று மறுப்பவர்களை குறித்து சொல்லுவேன்னு சொல்லலை. மாறாக இயேசு யாரை பார்த்து சொல்லுவாரா? அவரை பார்த்து சொல்லுவாங்களாம், கர்த்தாவே கர்த்தாவே, உமது நாமத்தினால என்ன செஞ்சோம்? தீர்க்க தரிசனம் உரைத்தோம். உமது நாமத்தினால பிசாசுகளை துரத்தினோம். உமது நாமத்தினால அற்புதங்கள், அநேக அற்புதங்களை நடப்பித்தோம், செய்தோம். அப்படிப்பட்டவங்களை பார்த்து ஆண்டவர் சொல்லுவாரா, நான் உங்களை ஒரு காலம் அறியவில்லை. எத்தனை அதிர்ச்சிகரமான ஒரு காரியம். அப்போ இயேசு யாரை பார்த்து சொல்லுவார்னா, அவரை அறியாதவங்களை பார்த்து அல்ல, அவரை நன்றாக அறிந்தவர்கள். என்ன சொல்கிறான்டா, கர்த்தாவே கர்த்தாவே நான் அவரை பார்த்து சொல்கிற கூட்டத்தை பார்த்து தான் அவர் சொல்ல போகிறார். அறிந்தவர்கள் என்று சொல்கிறதோடு மாத்திரமல்ல, அவருக்காக ஊழியங்களை செய்தவர்கள், அல்லது அவருக்காக காரியங்களை செய்தவர்கள். நாங்கள் உம்முடைய நாமத்தினால தீர்க்க தரிசனம் உரைத்தோம், உம்முடைய நாமத்தினால பிசாசுகளை துரத்தினோம், உம்முடைய நாமத்தினால அற்புதங்களை செய்தோன்னு சொல்லுகிற ஒரு கூட்டத்தை பார்த்து தான் இயேசு சொல்ல போகிறேன்னு சொல்கிறாரு. நான் என்ன செய்வேன்? உங்களை அநேகரை நான் அறியலை, என்னை விட்டு அகன்று போங்கள் அப்படின்ட்டு. இந்த காரியம் நம்முடைய வாழ்க்கையில் நடந்து விடவே கூடாது.